மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இடுக்கியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அங்கே வேன் ஒன்று ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதை நம்மால் காண முடிகிறது. கேரள மாநிலம் இடுக்கியில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட சுற்றுலா பயணிகளின் வேனை நம்மால் காண முடிகிறது. சுற்றுலா பயணிகளின் வேனானது இடுக்கியில் ஏற்பட்ட ஆற்றில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்கள். நிச்சயமாக சாரலதா, கேரளா மாநிலத்தில் இடுக்கி மற்றும் எர்ணாகுளம் ஆகிய பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே கனமழை என்பது பெய்து கொண்டு வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் நேரடியாக அந்த சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அங்குள்ள எர்ணாகுளம், இடுக்கி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல அந்த காற்றாற்று வெள்ளமும் போடுவதன் காரணமாக அந்த பகுதியில் பெரும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளார்கள். இந்த நிலையில் இடுக்கியில் உள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக அந்த வழியாக சென்ற ஒரு வேனை அந்த ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த கூத்தாற்று வெள்ளம் என சொல்லக்கூடிய அந்த பகுதியான அந்த காற்றாற்று வெள்ளத்துல அந்த டெம்போ டிராவலர் சொல்லக்கூடிய அந்த வாகனம் என்பது தண்ணீரில் இழுத்து செல்லப்பட்டுள்ளன. அந்த தண்ணீரில் உள்ள இழுத்து செல்லப்படக்கூடிய காட்சியாக நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல எர்ணாகுளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கேரளா மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தற்போது இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஏற்பட்டுள்ளது. கேரளா மாநிலத்தில் உள்ள இடுக்கியில் உள்ள இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக வேன் என்பது ஆற்றில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. அப்பகுதியில் அவர்கள் அங்குள்ள தீயணைப்பு படை உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் மற்றும் மீட்பு குழுவினர் அந்த வேனை மீட்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த சம்பவம் தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இது மட்டும் இல்லாமல் எர்ணாகுளம் பகுதியிலும் தற்போது வரை இந்த கனமழை என்பது பெய்து கொண்டு வருவதன் காரணமாக அங்குள்ள ஆற்றிலும் மிகப்பெரிய வெள்ளம் என்பது ஏற்பட்டுள்ளது. கூட்டாறு என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்று பகுதியிலும் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஒரு பெரும் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். மேலும் கல்லாறு என்று சொல்லக்கூடிய அந்த அணை என்பது முற்றிலுமாக நிரம்பியதன் காரணமாக தான் தற்போது அந்த ஆற்றில் தண்ணீர் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்த வேனை மீட்பதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த காட்சி தற்போது உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சார்லதான் விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.